நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, 1 நீங்கள் வாழும் சூழல், 2வது உங்களுக்கு நடக்கும் சம்பவங்கள் அல்லது நிகழ்வுகள், 3வது உங்களுடைய அறிவு, 4வது உங்களுக்கு கிடைக்கும் ரிசல்ட், 5வது உங்களின் எதிர்காலம் குறித்த பார்வை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, உங்களுடைய எதிர்காலம் குறித்த பார்வை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் பார்க்கலாம், அல்லது பயத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நம்பிக்கையோடு பார்க்கலாம், இல்லை குழப்பத்தோடு நீங்கள் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையோ, அல்லது என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரியாமல் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு நீங்கள் வாழலாம். அல்லது உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நான் ஒரு கோல் வச்சுருக்கேன், அதை அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கோலை நோக்கி நீங்கள் போகலாம். அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் என்னதான் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியாமல் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ நாம் பார்த்த உங்களுடைய எதிர்காலம் குறித்த பார்வை கோணத்தில் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம், நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். உங்களுடைய எதிர்காலம் குறித்த உங்களுடைய பார்வை கோணத்திலிருந்து உங்களுடைய அந்த நெகட்டிவ் சைட்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சைட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் கோல்ஸ், இலக்குகள். இந்த வீடியோ மூலமாக நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய இலக்குகளை உருவாக்குறதுக்கான ப்ராக்டிக்கல் ஐடியாஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். 2வது, நாம் பார்த்த இந்த விஷயத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ஹோம் ஒர்க் பண்ணுறது தேவையான பிடிஎஃப் மெட்டீரியலையும் நாம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தரப்போகிறோம். இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் சீரியஸான ஆட்களுக்காக, சும்மா பார்த்துட்டு அதை மறந்துட்டு போகிற நபர்களுக்கு இல்லை, உண்மையாகவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோல் செட்டிங் மெத்தட் தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக அது உங்கள் லைஃப்பை மாற்றும். உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டுமானால் உங்களுக்கு இலக்குகள் இருக்க வேண்டும். இலக்குகள் ஒரு காந்தம் போன்றது, அது தன் வழியே உங்களை இழுக்கும். நீங்கள் அதை எவ்வளவு தெளிவாக வரையறை செய்கிறீர்களோ, நீங்கள் அதை எவ்வளவு தெளிவாக விவரிக்கிறீர்களோ, நீங்கள் அதில் எவ்வளவு மும்முரமாக உழைக்கிறீர்களோ, அது உங்களை அவ்வளவு வலிமையாக இழுக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இது வெல்த் மைண்ட் செட் பகுதி 8, ஜிம்ரானுடைய முக்கியமான பவர்ஃபுல்லான கோல் செட்டிங் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கான 9 ஸ்டெப்ஸ், 9 படிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதை என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டி வரும். அதாவது நீங்கள் எழுத வேண்டி வரும். உங்களுக்கு ஒரு நோட்டோ அல்லது ஒரு பேப்பரோ தேவைப்படும். இப்போ சும்மா ஜஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நீங்கள் எதுவும் நோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதாவது நோட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதை பண்ணாதீங்க. இந்த கோல்ஸை பற்றின, இந்த 9 ஸ்டெப்ஸ் பற்றின ஒரு பேசிக்கான புரிதல் முதல்ல தேவைப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு நோட்ஸில் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் மெட்டீரியலை நான் கொடுக்க இருக்கிறேன். அது உங்களுக்கு கைட் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். ஸ்டெப் 1, லாங் ரேஞ்ச் கோல்ஸ். நீங்கள் ஒரு பேப்பரையோ நோட்டையோ எடுத்து எழுத வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, லாங் ரேஞ்ச் கோல்ஸ், அதாவது நீண்ட கால இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன எழுதணும் அப்படின்னா, ஒரு வருஷத்திலிருந்து அடுத்த 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இலக்குகள் இருக்குது இந்த 10 வருஷத்தில் மொத்தமாக அதை எல்லாமே நீங்கள் எழுதணும். நீங்கள் மொத்தம் ஒரு 50 இலக்குகளை நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதும்போது வேகமாக எழுதுங்க. எதையுமே டிஃபைன் பண்ணாதீங்க, பெருசாக எழுதாதீங்க. உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் எழுத ஆரம்பிங்க. 50 கோல்ஸை நீங்கள் எழுதணும். அதுதான் உங்களுடைய முதல் இலக்கு. இப்போது ஸ்டெப் 2, ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 50 இலக்கை எழுதி வச்சுருப்பீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். நிச்சயமாக கட்டாயமாக நீங்கள் ஒரு 50 இலக்குகளை எழுதியிருக்கணும். எழுதுனதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே லைனாக நீங்கள் எழுதியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது பிரிக்கிறீங்க. எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அடையக்கூடிய இலக்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 இலக்குகளில் பாருங்கள். என்னென்ன இலக்குகள் வருதோ அதுக்கு நேராக ஜஸ்ட் 1 அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 3, அதாவது 3 வருஷம் 2 அல்லது 3 வருஷத்தில் அடையக்கூடிய இலக்குகள் இருக்கும் இல்லைங்களா. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் பாருங்கள். எதெல்லாம் 2லிருந்து 3 வருஷத்துக்குள்ளே அடையக்கூடிய இலக்குகளாக இருக்கோ அதையெல்லாம் 3 அப்படின்னு ஜஸ்ட் அதை நம்பர் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 3 வருஷத்தில் அடையக்கூடிய இலக்குகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது 5 வருஷம். இப்போ நீங்கள் எழுதின அந்த 50 இலக்குகளில் எந்தெந்த இலக்குகள் எல்லாம் இப்போ இருந்து 5 வருஷம் ஒர்க் பண்ணால் அடைய முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்தந்த இலக்குக்கு நேராக 5 அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது 10 வருஷத்தில், அதாவது இப்போ இருந்து 10 வருஷத்தில் அடையக்கூடிய இலக்குகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்குகள் எல்லாம், அந்த 50 இலக்குகள் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதில் பாருங்கள் எந்தெந்த இலக்குகள் எல்லாம் 10 வருஷத்தில் அடையக்கூடியதாக, அல்லது 11 வருஷம் 12 வருஷம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை,
அதுக்கு மேலே அதாவது லாங் டேர்ம் கோலாக இருக்கோ அதுக்கு நேராக வந்து 10 அப்படின்னு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு கிடைச்ச அந்த 50 இலக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறீங்க. அந்த கேட்டகரி எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்கிறீங்க அப்படின்னா வருடங்கள் அடிப்படையில் பிரிச்சிருக்கிறீங்க. 1 வருஷத்தில் அடையக்கூடிய இலக்குகள் என்னென்ன, 3 வருஷத்தில் அடையக்கூடிய இலக்குகள் என்னென்ன, 5 வருஷத்தில் அடையக்கூடிய இலக்குகள் என்னென்ன, 10 வருஷத்தில் அடையக்கூடிய இலக்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4 கேட்டகரியாக இப்போது நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸ்டெப் 3, இப்போ நீங்கள் ஒரு 50 இலக்குகள் எழுதியிருக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த 3 கேட்டகரியில் வரக்கூடிய இலக்குகளையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதலை அப்படின்னா எழுதிக்கோங்க, அல்லது நீங்கள் எழுதியிருந்தால் பரவாயில்ல விட்டுருங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, முதலாவது பொருளாதார இலக்குகள். நீங்கள் பணம் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற இலக்குகளை இந்த லிஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கோங்க. 2வது மெட்டீரியலிஸ்டிக் ஐட்டம்ஸ். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் எழுதிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வீடு, காரு, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கனவுகளாக இலக்குகளாக இருக்கோ அதையெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. 3வது கோல்ஸ் ஃபார் பர்சனல் டெவலப்மெண்ட். அதாவது உங்களுடைய தனி மனித வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன விஷயங்கள் உங்களை டெவலப் பண்ணுமோ அந்த இலக்குகளை எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபிட்னஸ் கோல். நான் ரொம்ப வந்து என்னுடைய உடம்பையும் மனசையும் ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் எழுதலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் தேவைப்படலாம். நான் ரொம்ப நல்லா பேசணும், நல்லா ஒரு கம்யூனிகேட் பண்ணணும், அல்லது எனக்கு வேறு ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும், வேறு ஒரு மொழியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்குது, அதையும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுடைய செல்ஃபை, அதாவது உங்களுடைய சுயத்தை உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரியான இலக்குகளையும் நீங்கள் எழுதிக்கணும். இப்போது ஸ்டெப் நம்பர் 4, இப்போ நீங்கள் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த வருஷத்தின் அடிப்படையில் 1, 3, 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு கேட்டகரியில் இருந்துமே 4 முக்கியமான கோல்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும், தனியாக எடுக்கணும். ஸோ அந்த 4 கோல்ஸ் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறையா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அந்த இப்போது உதாரணத்துக்கு முதல் வருஷத்துக்கான இலக்குகள், 3வது வருஷத்துக்கான இலக்குகள், 5வது வருஷத்துக்கான இலக்குகள், 10வது வருஷத்துக்கான இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டிங்க. இப்போ முதல் வருஷத்துக்கான இலக்கை எடுக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு படுற 4 இலக்குகளை ஜஸ்ட் டிக் பண்ணுங்கள், அல்லது மார்க் பண்ணுங்கள், அல்லது தனியாக எடுத்து எழுதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்து நீங்கள் எடுக்கணும். முதல் வருஷத்துக்கான கேட்டகரியிலிருந்து 4 முக்கியமான இலக்குகள் எடுக்கணும். 3வது வருஷத்துக்கான அந்த கேட்டகரியிலிருந்து 4 முக்கியமான இலக்குகளை எடுத்து எழுதணும். அடுத்தது 5வது, அடுத்தது 10வது அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில் இருந்துமே 4 இலக்குகளை தனியாக எடுத்து எழுதணும். எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இலக்குகள் அப்படின்னு படுதோ அதை தனியாக பிரித்து எழுதணும். இப்போ உங்களுக்கு 16 இலக்குகள் மொத்தமாக கிடச்சிருக்கும். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த கோல் செட்டிங் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். இப்போ 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். சிறிய விளைவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிற கருத்தை கற்றுக்கொள்ள த காம்பவுண்ட் எஃபெக்ட் எனும் புத்தகத்தை நான் பரிந்துரைக்கிறேன். இப்புத்தகத்தை குறைவான நேரத்தில் தரமான கருத்துக்களை கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது ஸ்டெப் நம்பர் 5. இப்போ தான் அந்த கோல் செட்டிங் ப்ராசஸில் கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 16 இலக்குகள் கிடச்சிருக்கும் இல்லைங்களா, அந்த 16 இலக்குகளையும் தனியாக எடுத்து எழுதிட்டு ஒவ்வொரு இலக்கையும் டிஃபைன் பண்ணணும். ஸோ எப்படின்னா டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோல் எடுத்துட்டீங்க. அந்த கோலை வந்து
நீங்கள் அதை என்ன மாதிரி அந்த இலக்குகள் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் அப்படிங்கிறது உங்களுடைய கோல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அது எந்த பிராண்டோட காரு, என்ன கலரு, அது எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் கோலை பற்றின நிறைய டீட்டெயில்டான விஷயங்களை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். அதை பற்றி ரொம்ப விவரித்து எழுதணும். அதோடு நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த எழுதணும். அது என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு இலக்குக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த நான் ஏன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன், இது வந்து எனக்கு ஏன் வேணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலையும் நீங்கள் எழுதணும். இப்போது ஸ்டெப் 6 திரும்பவும் நீங்கள் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மொத்தமாக ஒரு 16 கோல்ஸ் கிடச்சிருக்கும். அதை நீங்கள் ரொம்ப விவரித்து எழுதியிருப்பீங்க. எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விருப்பங்களையும் நீங்கள் அதில் எழுதியிருப்பீங்க. இப்போ இதிலிருந்து 4 கோல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். அந்த 4 கோல்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கான தனியாக எழுதுறதுக்கான ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த 16 இலக்குகளை நல்லா வந்து திரும்ப ஒரு தடவை வாசித்து பாருங்கள், படித்து பாருங்கள். அந்த 16 இலக்குகளில் எந்தெந்த இலக்குகளை உண்மையாகவே நீங்கள் நம்புறீங்களோ, எந்தெந்த கோல்ஸ் வந்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுதோ, இதை வந்து கட்டாயமாக நான் என்னுடைய லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமான ஆசை எந்த ஒரு இலக்குக்கு தோணுதோ அந்த மாதிரி 4 முக்கியமான இலக்குகளை நீங்கள் தனியாக பிரித்து எழுதணும். இப்போ இந்த 6வது ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த இலக்குகளை உருவாக்குற இந்த ப்ராசஸில் ஒரு 80% முடிச்சிருக்கிறீங்க. மிச்சம் இருக்கிற 20% கொஞ்சம் ஈஸியாகவே உங்களால் முடிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த கோல் செட்டிங் ப்ராசஸ் வந்து டஃப்பாக போகுது. உங்களுக்கு கிடைச்ச அந்த 4 முக்கியமான கோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு ஜேர்னலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது தனியாக ஒரு நோட் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த நோட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நோட்டாக இருக்கிறது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அந்த நோட்டை நிறைய பயன்படுத்த போகிறீங்க. அந்த கோல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து திரும்ப எழுத வேண்டி வரும். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த நோட்டை எடுத்து அடிக்கடி நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டி வரும். நீங்கள் என்னென்ன கோல்ஸ் எழுதிருக்கிறீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டி வரும். அடுத்தது நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். நீங்கள் அந்த ஒரு கோல் எழுதியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு எந்த கோல் அச்சீவ் பண்ணலாம், ரெண்டாவது எந்த கோல் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில விஷயங்களை மாற்றி உருவாக்க வேண்டி வரும். புதுசாக இலக்குகளை சேர்க்க வேண்டி வரலாம். அதுக்காக தான் இந்த ஜேர்னலை நம்ம எடுத்துருக்கிறோம். இல்லை இதெல்லாம் நமக்கு எதுவும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரலாம். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நோட்டை எடுத்துக்கிறது கொஞ்சம் முக்கியம். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை இப்போ இதோட நான் முடிக்கிறேன். என்னடா 9 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாதி 7வதோட நிப்பாட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? மிச்சம் இருக்கிற 8வது மற்றும் 9வது படிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிடிஎஃப் சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்த அத்தனை ஸ்டெப்ஸோட ஒரு சம்மரியும் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன விஷயங்கள் எழுதணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து பயன்படுத்தலாம். நண்பர்களே, இந்த வீடியோவை உருவாக்குனதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கோல் செட்டிங் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோல் செட்டிங் ப்ராசஸாக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக தான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் வீடியோவாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஃபார்மேட்டில் நான் வந்து உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பாக நிச்சயமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது உங்கள் லைஃப்பில் நிறைய மேஜிக் பண்ணும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.